பிரைஸ் காட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆதியாகமம் 12:3 வாசிக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. மறுபடியும் உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன்னு சொல்றாரு. அப்ப ஆபிரகாம் கர்த்தரை நோக்கி கேட்கிறாரு, அடியனுக்கு என்ன தருவீங்கன்னு கேட்குறாங்க. ஆண்டவர் பார்த்து ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை என்னன்னு சொல்லி வாக்குத்தத்தத்தை கொடுத்து ஆபிரகாமை பலப்படுத்துறாரு. இந்த டயத்துல வாக்குத்தத்தத்தின் மகனாக ஈசாக்கை ஆண்டவர் கொடுக்கிறாரு. ஈசாக்கை கொடுத்ததுக்கு அப்புறம் ஆபிரகாம் இடத்துல சொல்றாரு, ஈசாக்கை எனக்கு பலியிட வேண்டும் என்று சொல்லும்போது ஆபிரகாம் உடனே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாரு. வாக்குத்தத்தத்தின் மகனை தந்த தேவனே வாக்குத்தத்தத்தின் மகனை பலி கொடுக்க சொல்றாருன்னு சொல்லி அவர் யோசிக்கல. ஏன் அப்படின்னா, செத்த கர்ப்பத்துல இருந்து உருவான அந்த ஈசாக்க கொடுக்க அவரால் முடியும் அப்படின்னா, மறுபடியும் அவரால் ஈசாக்க உயிரோடு எழும்ப செய்ய முடியும்னு அவர் விசுவாசிச்சிருந்திருக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, தேவன் பலியிட சொன்னதுக்கு அப்புறவு ஈசாக்கும் ஆபிரகாமும் அந்த இடத்துல ஒன்னா சேர்ந்து போகும் பொழுது ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்து கேட்குறாரு, அப்பா தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்கும் பொழுது யெகோவா ஈரே எல்லாம் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாருங்க. அந்த இடத்துல சோதனைய அந்த இடத்துல எப்படி மேற்கொண்டாருன்னா, ஆண்டவர் எல்லாம் பார்த்து கொள்வார்னு சொல்றாரு. இன்னொன்று என்னன்னா, அந்த இடத்துல அவர் அந்த வாக்கு தத்தத்தின் மகனை காட்டிலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படுகிறேன், அவர் சொல்லுக்கு நான் கீழ்ப்படிவேன், அவர் எனக்கு முக்கியமானவர்னு சொல்லி சொல்றாரு. ஒரு போதகர் கூட வாட்ச்மேன் நீ சொல்றாரு, முதல்ல தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறாரு. அடுத்து வாக்குத்தத்தத்தின் கொடுத்த அந்த தேவன் நம்மளுடைய இதயத்தை சோதிக்கிறாரு. வாக்குத்தத்தத்தை அல்லங்க, வாக்குத்தத்தத்தை தந்த தேவனையே ஆபிரகாம் முதலிடமா அவரை நினைச்சாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நிறைய பிளெஸ்ஸிங் சொல்லியிருக்கலாம். சில பிளெஸ்ஸிங்கை நம்ம இழந்து போற நிலைமையில இருக்கலாம். ஆனாலும் நம்ம தேவனை முதலிடமா நம்ம பார்த்தோம்னா, தேவனை நம்ம முதல்ல வச்சோம் அப்படின்னா, நிச்சயமாக ஆபிரகாம் சொன்ன வார்த்தையை போல யெகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர் என்று ஆபிரகாம் சொன்னது போல ஆபிரகாம் முதலிடம் கொடுத்தாரு. அதே போல நாமும் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்தோம்னா இழந்து போற பிளெஸ்ஸிங் இல்லைங்க, மறுபடியும் தேவன் கொடுக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். அதனால இந்த நாள்லையும் நம் வாக்குத்தத்தம் அல்ல, என்னதான் பிளெஸ்ஸிங் இருந்தாலும் நாம அவருக்கு முதலிடம் கொடுப்போம்.